வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா. இருள் விரி குழலை அப்படிங்கிற திருச்செந்தூர் திருப்புகழை தான் பார்க்க போகிறோம். இது விலைமாதர் பக்கம் என்னோட எண்ணங்கள், நினைவு, என் புத்தி எல்லாம் போகாமல் என்னோட எண்ணங்கள், நினைவு, புத்தி எல்லாமே முருகனோட திருவடியை போற்றி புகழ்ந்து பாடுறதுலையோ வேண்டுறதுலையோ அமையணும் அப்படிங்கிற மாதிரி பகவானை வேண்டி கேட்குற ஒரு திருப்புகழ் தான் இந்த திருப்புகழ். ஃபஸ்ட்டு பாட்டை பார்த்துடலாம். இருள் விரி குழலை விரித்து தூற்றவும், இறுகிய துகிலை நெகிழ்த்து காட்டவும், இருகடை விழியும் முறுக்கி பார்க்கவும் மைந்தரோடே, இலைப்பிளவு அதனை நடித்து கேட்கவும், மறுமொழி பலவும் இசைத்து சாற்றவும், இடை சிறிது நகைத்து காட்டவும் எங்கள் வீடே, வருக என ஒரு சொல் உரைத்து பூட்டவும், விரிமலர் அமளி அணைத்து சேர்க்கவும், வருபொருள் அளவில் உருக்கி தேற்றவும் நிந்தையாலே, வனைமனை புகுதில் அடித்து போக்கவும், ஒரு தலை மருவு புணர்ச்சி தூர்த்தர்கள் வசைவிட நினது பதத்தை போற்றுவது எந்த நாளோ, குறுமணி வைரம் இழித்து கோட்டிய கழைமட உறவு வெளுத்து தோற்றிய, குளிர் இசை அருவி கொழித்து தூற்றிய மண்டு நீர் ஊர், குழிபட கலுழி வயிற்று தூர்த்தெழு திடர்மணல் இருக்கு தூர்த்திகா பொதி, குளிர் நிழல் அருவி கலக்கி பூப்புனை வண்டல் ஆடா, முருகு அவிழ் துணர்கள் உகுத்து காய்த்தினை விளைநடு இதனில் இருப்பை காட்டிய, முகிழ்முலை இளைய குரத்திக்கு ஆட்பட செந்தில் வாழ்வே, முளை இள மதிலை எடுத்து சாத்திய சடைமுடி இறைவர் தமக்கு சாத்திர முறை அருள் முருகா, தவத்தை காப்பவர் தம்பிரானே. வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா. பாடலோட அர்த்தத்தை பார்க்கலாம். முன்பாதி எல்லாம் இந்த ப்ராஸ்டியூட் வீட்டுக்கு நான் போகாமல் இருக்கணுங்கிறதும், அந்த ப்ராஸ்டியூட்ஸ் நம்மளை எப்படியெல்லாம் தன் வழிக்கு கொண்டு வராங்க அப்படிங்கிறதும், அதுக்கு அடுத்தபடியாக வள்ளியம்மையோட அந்த இடத்தோட அழகும், அப்புறம் அவங்களுக்கு ஆட்பட்டவனும் சிவகுமாரானும் எங்களை காத்தருளணும் அப்படின்னு வேண்டுற மாதிரி அமைந்திருக்கு. இருள் விரி குழலை விரித்து தூற்றவும், இறுகிய துகிலை நெகிழ்த்து காட்டவும், இருகடை விழியும் உருக்கி பார்க்கவும் மைந்தரோடே, இலை பிளவு அதனை நடித்து கேட்கவும், மறுமொழி பலவும் இசைத்து சாற்றவும், இடை சிறிது நகைத்து காட்டவும் எங்கள் வீடே. தலையெல்லாம் அழகாக அலங்காரம் பண்ணிக்கிட்டு, நல்லா கண்ணெல்லாம் மை வச்சுட்டு நல்லா வசீகரமாக இருந்துட்டு, தன்னோட ஆடைகளை கொஞ்சம் விலக்கி காமிச்சிட்டு கண்களால் அவங்கள கூப்பிடுறதும், அதாவது ஆண்களை கூப்பிடுறதுமாக வெத்தலையை மடித்து கொடுங்கன்னு சொல்லி கேட்குறதாகவும், நடுவில் கொஞ்சம் கொஞ்சமாக சிரித்து அவங்கள தன் வசப்படுத்துறதும், எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படிங்கிறத அழைத்தும், வருக என ஒரு சொல் உரைத்து பூட்டவும், விரிமலர் அமளி அணைத்து சேர்க்கவும், வருபொருள் அளவில் உருக்கி தேற்றவும் நிந்தையாலே, வனைமனை புகுதில் அடித்து போக்கவும், ஒரு தலை மருவு புணர்ச்சி தூர்த்தர்கள் வசைவிட நினது பதத்தை போற்றுவது எந்த நாளும். ஃபஸ்ட்டு கையில் பணம் இருக்கும்போது வாங்க வாங்கன்னு அழைச்சி இந்த மாதிரி ஒரு நாடகமான ஒரு பாசாங்கான அன்பை செஞ்சு அவங்கக்கிட்ட இருக்கிற பொருளெல்லாம் வாங்கிட்டு, அவங்கக்கிட்ட பொருள் இல்லைன்னு ஆன அந்த சமயத்தில் அவங்கள வசப்பாடி அவங்கள வீட்டை விட்டு அடித்து துரத்துறாங்க. இந்த மாதிரி இடத்துக்கு என்னோட புத்தி போகாமல் என்றைக்குமே இன்பத்தை தரக்கூடிய உன் திருவடிகளுக்கு என் புத்தி போகிற நாள் எந்த நாளோ அப்படின்னு கேட்குறாங்க. குறுமணி வைரம் இழுத்து கோட்டிய கழைமட உறவு வெளுத்து தோற்றிய, குளிரிசை அருவி கொழித்து தூற்றிய மண்டு நீர், குழிபடு கலுழி வயிற்றை தூர்த்தெழு திடர்மணல் இருக தூர்த்தி காபொதி, குளிர் நிழல் அருவி கலக்கி பூப்புனை வண்டலாடா, முருகவிழ் துணர்கள் உகுத்து காய்த்தினை விளைநடு இதனில் இருப்பை காட்டிய, முகிழ்முலை இளைய குருத்திக்கு ஆட்பட செந்தில் வாழ்வே. அதாவது இங்கே வள்ளியம்மையாரோட அந்த நிலப்புலன்களை பற்றி, அவங்க இருக்கக்கூடிய அந்த திணையை காக்கிற அந்த நிலப்புலன்களில் தானே அம்மையார் இருக்காங்க. ஸோ அந்த இடத்த பற்றி சொல்கிறாங்க.
இசையோட கலந்து அந்த ஒரு அழகான அருவி வந்து விழறதான். அந்த அருவியோட நிறம் எப்படி இருக்குன்னா, வைரமணிகள் எல்லாம் அடித்து அப்படியே எல்லாம் மிக்ஸ் ஆகி வந்து ஒரு பளீர் வெண்மையோடு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு இளம் மூங்கிலோட வெண்மை நிறம் மாதிரி அந்த அருவியோட நிறம் இருக்காம். அது வர வர நீர் பெருக்கெடுத்து நிறைய அதில் குமிழ்கள் எல்லாம் வந்து அங்கங்கே நடுவில் பள்ளம் மேடெல்லாம் இருக்கும் இல்லையா, அங்கெல்லாம் அந்த மணல் அடைச்சிட்டு போய் அதை குட்டி குட்டி பள்ளத்தெல்லாம் நிரப்பி அதை குட்டி குட்டி குன்று மாதிரி ஆக்குறது, அருவியெல்லாம் கலக்கி விடுறது, அங்கே இருக்கிற மலரெல்லாம் போய் தழுவும் போது அதெல்லாம் இளம் பெண்கள் தலையில் சூடுற மாதிரி இருக்கு. அந்த அருவி போய் அந்த மலர்களில் மோதுறது, அதோட மோதி அந்த அருவி வந்து விளையாடுறது தான். அந்த மாதிரி மனம் வீசுகிற பூக்கள் நிறைஞ்சு இருக்கக்கூடிய அந்த திணைப்புணத்தின் இடையில் உள்ள பரன் மீது யார் இருக்காங்கன்னா, இளம் தனப்பாரங்கள் கொண்ட வள்ளியம்மை வந்து அங்கே இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு அழகான, ஒரு நேர்த்தியான, ஒரு சகல சௌபாகியங்களும் பொருந்தின ஒரு திணைப்புலத்தில் இருக்கிற என்னோடய வள்ளியம்மையோட அன்புக்கு ஆட்பட்ட செந்தில் குமரனே, இளம்பிறையை வந்து சடைமுடியில் சூடிட்டு இருக்கக்கூடிய சிவ சாஸ்திர முறையை உபதேசித்து அருளிய, சிவனுக்கே சாஸ்திரத்தை உபதேசித்து அருளிய முருகப்பெருமானே, அப்புறம் சிவனையும் இங்கே வந்து மற்றவர்களுக்கு சாஸ்திரத்தை உபதேசிக்கிறதுக்கு தட்சிணாமூர்த்தி அவதாரம் எடுத்தார் இல்லையா, அந்த அவதாரத்தையும் இங்கே குறிப்பிடுறாங்க. ஸோ அவரும் குரு, அவரோட பிள்ளையும் குரு. அப்படிப்பட்ட அந்த ஒரு சிவபெருமானோட குமரனே, தவத்தை காக்கிறதுக்காக தேவர்களெல்லாம் காத்தார் இல்லையா, தவத்தை அந்த முனிவர்களாகட்டும் தேவர்களாகட்டும் தவத்தை காப்பதற்காக போய் நின்று சண்டை போட்டு அவங்கள ஜெயிச்சு இந்த தவஞானிகளை வாழ வச்ச அந்த செந்தில் ஆண்டவரை, முளை இள மதியை எடுத்து சாத்திய சடைமுடி இறைவர் தமக்கு சாத்திர முறை அருள் முருகா, தவத்தை காப்பவர் தம்பிரானே. அத்தகைய தவத்தை காக்கக்கூடிய வள்ளி அம்மைக்கு ஆட்பட்ட சிவகுமரனே, உன்னோட திருப்பாதங்களை நான் பணிந்து உன் மேலே புகழறதும், உன்னை வேண்டுறதும், உனக்கான செயல்களை செய்யறதும், என் ஐம்புலன்களையும் உன் பக்கம் இந்த மாதிரி ஒரு சிற்றின்பத்தில் போகாமல் அந்த பேரின்பத்தில் என்னோடய ஐம்புலன்களை நான் திருப்பக்கூடிய நாள் எந்த நாளோ அப்படின்னு மனம் வருந்தி வேண்டி கேட்குற மாதிரி அமைந்த ஒரு ரொம்ப ரொம்ப அழகான திருப்புகழ் இது. வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா. முருகன் அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும்.